நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ராகி தேன்குழல் முறுக்கு. நீங்கள் தேன்குழல் முறுக்கு பார்த்துருப்பீங்க. ராகியில் பண்ணுறது ரொம்ப யூனிக்கானது. கொங்கு நாடு வில்லேஜ் சைடு இது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணலான்னா 1/4 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இதை 5 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைனான ஒரு பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நமக்கு அந்த உருது தால் மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் அரிசி மாவு 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவு 1 கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெண்ணெய் இல்லைனா கீ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அஜ்வைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு, மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் என்ன பண்ணலான்னா தண்ணியும் உப்பும் போட்டு நல்லா காய்ச்சிடுங்க, பாயில் பண்ணிவிடுங்க. அந்த உப்பு கரையணும். இப்போ உளுந்து மாவு நம்ம நல்லா சலிச்சிடலாம். ஏன்னா அதில் லைட்டாக கட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த முறுக்கு வெடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம உப்பையும் இதையும் உப்பு நம்ம டிசால்வ் பண்ணிடுறோம். இதையும் நம்ம சலிச்சிடுறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த பட்டர் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் கையில். இப்போ அந்த சால்ட் ஆட் பண்ணியிருக்கிற அந்த பாயிலிங் வாட்டர், கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது என்ன ஆகுனா அந்த ராகியில் இருக்க க்ளூட்டன், லைட்டாக இருக்கிற க்ளூட்டன் நல்லா டெவலப் ஆகும். அப்போ தான் அந்த மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். ஸோ டோ எப்படி இருக்கணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். எதுக்காகனா இந்த மாவு கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் பச்சரிசி மாவு அரைச்சும் பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த டோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போது தேன்குழல் முறுக்கு மோல்டு எடுத்துகிட்டு அந்த முறுக்கு குழலில் என்ன பண்ணிக்கலாம்னா ஆயில் ஊற்றிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு அதையும் ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு குழலில் போட்டுட்டு நம்ம அந்த பிளேட்ஸில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம பிழியும் போது என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ நம்ம லைட்டாக பிழியும் போதே அப்படியே ஃப்ளவர் மாதிரி விழுந்துடும். ஹார்டாக இருந்ததுன்னா பிழியறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல ஒரு 3 நம்ம பிழிஞ்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை போட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஆயிலில் போட்டுட்டு என்ன பண்ணலான்னா ஃப்ரை பண்ணிடலாம். முதல்ல சூடான ஆயிலில் போட்டு அதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது எது வரைக்கும் ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஆயிலிருந்து அந்த சவுண்டு மறையணும். இன்னொரு விஷயம் என்னென்னா அதில் லைட்டாக மட்டும் பபிள்ஸ் வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப சூடான எண்ணெயில் பொரிக்கும் போது நமக்கு கிறிஸ்பியாக வராது. ஸோ இப்போ ஒவ்வொரு பபிள்ஸாக வருது. ஸோ அதுவும் இல்லாமல் ஆயிலோட சவுண்டு மறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியான பர்ஃபெக்டான ராகி தேன்குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான மெத்தட். இது இப்படி நம்ம மாவு சாஃப்டாக பிசைஞ்சு பண்ணுறதுனால அந்த முறுக்கு வெடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம புளியும் போதே என்னாகும் அப்படின்னா கிராக்கு எதுவுமே வராது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் முறுக்கு. நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்.